சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 103ஆம் சங்கீதம் 6வது வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அமேன். இந்த வருட இறுதியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வருடத்தில் நீங்கள் கடந்து வந்தீங்களா? ஒடுக்கப்படுகிற நபர்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். ஒடுக்கப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் நீதி செய்ய போகிறார். ஒடுக்கப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்ய போகிறார். வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா தாவீது ராஜா தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன், அப்படி தானே தாவீது. ஆனால் அந்த தாவீது உரியாவுடைய மனைவியின் இடத்துல தவறாக நடந்து கொண்டு அந்த காரியத்தில் உரியாவை கொன்று போட்ட பொழுது தேவன் தாவீதின் தேவனாக தாவீதுக்கு வெளிப்படலை, உரியாவின் தேவனாக தான் என்ன செய்தார்? தாவீதுக்கு வெளிப்பட்டார். உரியாவின் தேவனாக வெளிப்பட்டு அந்த காரியத்தில் தாவீது இழைத்த அநீதிக்கு தக்கதாக தேவன் என்ன செய்தார் தெரியுமா? நீதியை சரி கட்டினார். தாவீதுடைய வாழ்க்கையில் நீதியை சரி கட்டினார். அமேன். அப்போ தேவனை அறிந்த பிள்ளைகளாக நாம் இருந்தால் கூட மற்றவர்களுக்கு நாம் செய்கிற காரியத்தையும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட அநீதிகளை நாம் செய்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு அநீதி இழைக்கப்படும் போதும் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறது போல தெரியும், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடத்தில் ஒடுக்கப்பட்டு பலவிதமான சுமைகள் சுமத்தப்பட்டு பலவிதமான அநீதிகள் இழைக்கப்பட்டு பல நெருக்கங்களுக்குள்ளே கடந்து போகும்போது கர்த்தர் கொஞ்ச நாள் அதை விட்டு வைத்திருந்தது உண்மைதான். ஆனால் அந்த அநீதி ஒரு உச்சத்தை தொட்ட பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மகிமையாக வல்லமையாக எழுந்தருளினார். அமேன். எழுந்தருளி என்ன செய்தார்? வெள்ளியோடும் பொன்னோடும் தேவன் என்ன செய்தார்? அவர்களை மகிமையாய் புறப்பட பண்ணினார். எகிப்து தேசத்திலிருந்து ஒரே நாளில் விடுதலையாக்கி புறப்பட பண்ணினார். இதே போல ஒரு அற்புதத்தை உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதத்தை போலவே ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நீதி செய்வார், நியாயம் செய்வார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீதி செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் செய்தார். அவர்கள் பண்ண ஒவ்வொரு கொடுமைக்கும் தக்கதாக தேவன் என்ன செய்தார்? அந்த நீதியை எகிப்து தேசத்தில் சரி கட்டினார். சரி கட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் செய்தார். அவர்கள் ஒரு வைக்கோல் கூட கொடுக்காம இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் பார்த்தீங்களா? அவங்க கிட்ட இருந்த அந்த பொன்னையும் வெள்ளியையும் அவங்க கிட்ட இருந்து பறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து நியாயம் செய்தார். வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை விடுதலையோடு புறப்பட பண்ணினார். இதே போல உங்கள் நெருக்கத்தையும் தேவன் மாற்றுவார். உங்கள் ஒடுக்கத்தையும் தேவன் மாற்றி உங்களை விசாலத்தில் கொண்டு வருவார். அவருடைய பாதைகளுக்குள்ள கொண்டு வரப்பட்டு நீங்கள் அருமையாய் நடத்தப்படுவீர்கள். அமேன், அமேன். நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி. இந்த வார்த்தையின்படியே தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் இந்த வருட இறுதியில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் விசாலம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, எல்லா நெருக்கங்களும் விசாலங்களாய் மாறுவதாக, எல்லா அடிமைத்தன நுகங்களும் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் சொல்லி நான் செபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தேவன் நீதி செய்வீராக, நியாயம் செய்வீராக. நீதி செய்கிற தேவனாக, நியாயம் செய்கிற தேவனாக இப்படியாய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் எழுந்தருளி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நீதி செய்யும், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நியாயம் செய்யும். தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. அமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அமேன்.